அந்த ஷீல்டு உனக்கு சொந்தமானது இல்ல. அதுக்கு நீ தகுதியானவ இல்ல. என் அப்பா அதை உருவாக்குனாரு. கவலைப்படாதீங்க கேப்டன், நிச்சயமானால தப்பிக்க முடியாது. சார்ஜன் பான்ஸ், கலந்த எல்லாத்துக்கும் நீ மன்னிச்சிருங்க. என் அப்பாவோட கொலைக்கு நீங்க தான் காரணம்னு நான் நம்பினேன். ஆனா அவரோட மரணம் ஜிம்மோட சூழ்ச்சினாலதான் நடந்ததுன்னு இப்ப எனக்கு தெரியும். இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்க காரணம் நீங்களா கேப்டன் அமெரிக்காவும் தான். அதுக்காக உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களை ஹைட்ராவோட அசாசியனா மாத்தவங்களை கட்டாயப்படுத்தி அவங்களோட மென்டல் ப்ரோக்ராம்ல உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களை திரும்பவும் பலி மாத்த உக்காந்தால் எனக்கு ஒருத்தர் தெரியும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நன்றி. அதுக்கு முன்னாடி யுனைடெட் நேஷனுக்கு எதிராக சிஎம்ஓ செஞ்ச குற்றத்துக்காக அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். புரிஞ்சுது ராஜா டீச்சர்லா. பக்கிக்கும் எனக்கும் முடிக்க வேண்டிய சில வேலை இருக்கு. சரி, நம்ம அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டீவ், என்ன நடந்த எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணி இருந்தாலும் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீ ஒன்ன சொல்ல வேண்டாம் மக்கி. நான் உன்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், நான் கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். அதே மாரி எனக்காக நின்ன சில ஃப்ரெண்ட்ஸை இப்ப நான் போய் காப்பாத்தணும்.